அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேரியர் கரண்ட்ஸ் ப்ரோக்ராமில் டிஎன்ஜேஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இருக்குங்க. ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் எவ்வளோன்னா 11 கல்லூரிகள் இருக்குது. எல்லாமே கோஸ்டல் ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ திருவள்ளூரில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ராமநாதபுரம் அதே போல் தூத்துக்குடி வரைக்கும் அந்த கல்லூரிகள் இருக்குது. 11 காலேஜ் இருக்குது. அதுபோல் யூனிவர்சிட்டி ரெஃபரல் லேப்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இதில் இருக்கக்கூடிய மொத்த கோர்ஸுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 9 கோர்ஸ்கள் இருக்கும். அந்த 9லையுமே கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்சஸ் 2 இருக்கும். பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பேரா ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அது யூஜிசி ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இது எல்லாமே 3 இயர் கோர்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் வொகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படிங்கிறதா இதில் கொடுக்கக்கூடிய கோர்ஸுடைய எண்ணிக்கை. அது போக பிஜிசி இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்வாகல்ச்சர்லேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் எக்ஸ்டென்ஷன், எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் வரைக்கும் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது என்னென்ன கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க, அதற்கான டூரேஷன் எவ்வளவு, ஒவ்வொரு கோர்ஸஸுக்கு என்ன டூரேஷன் எவ்வளவு, எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஸோ பிஎஸ்சி எடுத்துட்டிங்கன்னா அது 4 இயர் கோர்சஸ். பிடெக் ஃபுட் டெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அதே போல் ட்ரிபிள்இ அது எல்லாமே உடனே 4 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ பி வொகேஷனல் மட்டும்தான் 3 வருஷம் வரும், மீதி எல்லாமே 4 இயர்ஸ். அடுத்தது பிஎஃப்சி அதுவும் வந்து எவ்வளோன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மொத்தமாக இருக்கக்கூடிய சீட் எவ்வளோன்னு எடுத்துட்டிங்கன்னா 428 சீட்டு இருக்குது. அந்த 428 சீட்லேயும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இவங்களை பர்டிகுலராக ஃபிஷர்மேனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஃபிஷர்மேன் வார்டுன்னே சொல்லி தனித்தனியாக அதில் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அது போக 7.5 கோட்டாவும் நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான அகாடமிக் இருக்குதுன்னு எடுத்துட்டிங்கன்னா 2 அகாடமிக் தான். ஒன்று ஜென்ரல் அகாடமின்னு சொல்லக்கூடிய அகாடமிக் ஸ்ட்ரீமு, இன்னொன்று வொகேஷனல் ஸ்ட்ரீமு. ஸோ உங்களுக்கு அகாடமிக் ஸ்ட்ரீம்னா தெரியும், பிஎஃப்எஸ்சி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட்டு. இந்த 3க்குமே என்ன மாதிரி குரூப் வேணா, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்படி இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி ஒன் ஆஃப் தி 4th சப்ஜெக்டாக இருக்கணும். அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்குது. அடுத்து குரூப் 3 அதே போல் தான், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்டு ஜுவாலஜி. அடுத்தது கேட்டகரி 2 எடுத்துட்டிங்கன்னா பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங். அது எல்லாமே இன்ஜினியரிங் வரதுனால கம்பல்சரியாக என்ன வேணால் மேக்ஸும் வேணும். ஸோ சிலதில் மேக்ஸு பயாலஜி கொடுத்துருப்பாங்க, சிலதில் மேக்ஸு பயாலஜி இல்லைனாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை வேறு ஏதாவது இருந்தால் கூட அந்த கோர்ஸை அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கேட்டகரி 3 எடுத்துட்டிங்கன்னா அதுதான் பி வொகேஷனல் சொல்லக்கூடியது. அதில் எனி டைப் ஆஃப் கோர்ஸஸ் படிச்சிருந்தாலும் ஓகே, அது என்ன 3 இயர் கோர்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் அந்த கோர்ஸ் பொறுத்தளவுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணால் நம்ம 12th படிச்சிருக்கலாம். ஓகேங்களா. அடுத்து 2வது வொகேஷனல் ஸ்ட்ரீம், அது வந்து ஒன்லி பிஎஃப்எஸ்சி மட்டும்தான். அதில் பர்டிகுலராக பயாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிக்ஸ் அக்ரி இருந்ததுன்னா ஓகே. ஸோ இது வந்து வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் அதில் கொடுத்துருக்கூடியது. அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு, எக்ஸ் சர்வீஸ் வொகேஷனல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்டு. அடுத்தது ஸ்டூடெண்ட் ஸ்டடி ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 கோட்டா. ஸோ இது எல்லாமே என்னென்னா ரிசர்வேஷன் பாலிசிஸ். ஓகேங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன எப்படி அக்ரிகேட் மார்க்கெட் கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா, அக்ரிகேட் மார்க்ஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ் அப்ளைன்டு இன் ஈச் சப்ஜெக்ட் டிவைட் பை மேக்ஸிமம் மார்க் ஃபார் தி சப்ஜெக்ட் இன்ட்டு 50 மார்க்ஸ். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எப்படி வந்து அதை கால்குலேட் பண்ணுறது, எப்படி 50 மார்க் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். சப்போஸ் புரியலைன்னா என்னை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ கட் ஆஃப் மார்க் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டிகிரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு, மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க்கு, மினிமம் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கு. அடுத்தது இது முடித்தா என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ இதில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. ஸோ இந்த கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ஐடிஆர் இன்ஸ்டியூட்டு, ஃபாரின் கண்ட்ரீஸ், ப்ரைவேட் செக்டரு, பேங்க்கு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், என்டர்பிரினர், ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால. ஓகே. ஸோ அதனால் இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நான் 1 hour எடுக்கக்கூடிய டாப்பிக்கை ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 minutesல முடிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் தாராளமாக என்னை நீங்கள் கான்டக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.